நல்ல முகத்தையும் மூடிக்கிட்டு அழவும் ஆரம்பிச்சான். கார்த்தியோட வேதனை எல்லாம் கண்ணீரா பெருகுச்சு. வரிசையா யார் யாரெல்லாமோ திட்டுனான். பணக்கார வீட்டுல பிறந்ததுக்காக சங்கரையும், ஏழை வீட்டுல பிறக்க வச்சதுக்காக சாமியும் எல்லாரையும் திட்டினான். அந்த வரிசையில அப்பாவும் மனசுல வந்தாரு. ஐயோ, அப்படி நம்ம நினைக்க கூடாது, அப்பா நல்லவர், எல்லாம் அந்த சாமி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட அழும் படலத்தை தொடர்ந்தான். அப்ப வெளியில அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததும் கார்த்திக்கு கேட்டுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் பூரா அந்த சங்கர் பையன் புது துணி வாங்கியிருக்கான், பட்டாசு வாங்கியிருக்கான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். பாவம், நீங்க வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தான். தீபாவளி பொங்கல்லாம் காசு இருந்தாதான் நமக்கு திங்க 3 வேளை நல்ல சோறு கிடைச்சாலே அன்னைக்கு தீபாவளி தான். இவன் வயசுல நாளாம் ஒரு வேளை சோறு தின்னுட்டு ஒரு நாள் பூரா மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சேன். ஏதோ இப்ப அந்த கொடுமை இல்லைன்னு சந்தோஷப்படு. நானும் என்ன வச்சுட்டா இல்லைங்கிறேன். இருந்தா எதுனாலும் செய்யலாம், பிடிக்கலாம். இல்லாட்டி இருக்கிறத வச்சுட்டு